வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெயின் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமெண்ட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஒரு கமெண்ட் வந்தது, என்னப்பா வாய்ஸ் தப்பிங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு என்னென்னா, நான் தப்பிங்லாம் போட மாட்டேன். ஒரிஜினல் நான் எங்கள் வீடியோவில் என்ன பேசுனா அது என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ் தான். தப்பிங்லாம் நான் போட மாட்டேன். இப்போ நம்ம எந்த ட்ரெயின் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல் அசோகபுரம் காவேரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். நம்ம சேனலில் 2வது நைட் டைமில் இருக்கிற வீடியோ வந்து காவேரி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் வந்து சென்னை சென்ட்ரலேருந்து நைட்டு 9:15 கிளம்புது. ஆக்சுவலாக இந்த காவேரி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் சொல்ல முடியாது. ஆமாம், 2025 மிடில் ரேக்ஸரிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. எந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் டு மைசூர் வர காவேரி எக்ஸ்பிரஸ். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரேக்ஸரிங் இல்லாமல் இருந்தது. இப்போ ரேக்ஸரிங்குள்ளே கொண்டு வந்தாங்க. இந்த ரேக்ஸரிங் பண்ணுறது மாலக்குடி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா டே டைமில் வர ட்ரெயின். இந்த காவேரி எக்ஸ்பிரஸ் நைட் டைமில் வர ட்ரெயின். நான் இப்போ சின்ன வயசாக இருக்க பஸ்ஸில் இந்த ட்ரெயின் வந்து 2 மணி வாக்கில் சென்னை சென்ட்ரல் போகும். இப்போ டைம் மாற்றிட்டாங்க. ஸோ இந்த காவேரி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா எஸ்ஆர் மெயின்டெனன்ஸ் ட்ரெயின்னா மெயின்டெனன்ஸ் பார்த்தா பிபிக்யூ பேசன் பிஜிஆரில் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மெயின்டெனன்ஸ் பேசன் பிஜிஆரில் பண்ணியும் ஏன் திருவத்தூர், எண்ணூர், அத்திப்பேட்டில் போடுறாங்கன்னு தெரியல. என்ன சொல்ல வரணும் பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நான் ட்ரெயினை முகவாசி பார்த்துட்டு எண்ணூர்லேயோ திருவத்தூர்லேயோ அத்திப்பேட்லேயோ இந்த 3 இடத்துலையும் ட்ரெயின் நிற்க வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக டெய்லி ரன்னிங் ட்ரெயின் தான் இது. ஆனாலும் மெயின்டெனன்ஸ் எஸ்ஆரில் தான் இருக்குது. அப்போ கூட ஏன் இந்த ட்ரெயின் வந்து திருவத்தூர் எண்ணூரில் போட வச்சுருக்காங்கன்னு சத்தியமாக தெரியல. ஆனால் அதுதான் உண்மை. அதாவது ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எண்ணூரில் திருவத்தூரில் நிற்க வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி யார்டு கொண்டு வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் வண்டி 2 மணி நேரம் சொல்ல முடியாது கரெக்டாக. இப்போ 9:15 கிளம்புனா 5:30 ட்ரெயின் யார்டில் வந்துடும். அவங்க க்ளீன் பண்ணி மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணி முடிச்சோடனே 9:15 சென்னை சென்ட்ரல் விட்டு கிளம்பும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வரது பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் டு அசோகபுரம் காவேரி எக்ஸ்பிரஸ். 3 ட்ரெயினாக 15 மினிட்ஸ் கிராப்பில். 2 ட்ரெயினாக 15 மினிட்ஸ் கிராப்பில் 15 நிமிஷம் கேப்பில் தான். இது முன்னாடி போனது நீலகிரி 5 நிமிஷம் கேப்பில் காவேரி கிளம்பும் 15 மினிட்ஸ் கேப்பில். அது ஒரு 15 மினிட்ஸ் கேப்பில் இந்த பாலக்காடு எக்ஸ்பிரஸ் கிளம்பும். எல்லாம் 15 மினிட்ஸ். 2 பேர்த்திங்க கல்யாணம் ஆகி அந்த குழந்தை பேர்த்துக்கு அப்புறம் தான் முன்னாடியே போனது அந்த முடியலையே அப்படின்னாங்களா. யார் எல்லா ஆயாங்களையும் சேர்த்து தான் முடியலையே என்ன பண்ணிட்டு மாலக்குடி எக்ஸ்பிரஸ் ரேக்ஸரிங் பண்ணுறேன். நானும் ஒரு 3 மாதமாக ட்ரெயின் எடுக்கலான்னு பார்த்தா எடுக்கவே முடியல நண்பர்களே. ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவேரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேயே ஒரு வாட்டி நிற்க வச்சுருந்தான். அப்படியே எடுத்தேன் அந்த வீடியோ. அப்போ வந்து இந்த என் ஃபோன் வந்து ரிப்பேருக்கு போய் எங்கள் அம்மா செல்லில் வந்து எடுத்தேன். அந்த வீடியோ எப்படி தான் காணாமல் போச்சு எனக்கே தெரியல. அதுக்கப்புறமா இந்த காவேரி எக்ஸ்பிரஸ் எடுக்க சரி விட்டுதான். பாலக்காடு எக்ஸ்பிரஸ் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெயின் எண்ணூரில் எடுத்திருப்பேன். ஸோ அந்த ட்ரெயின் வீடியோவை பார்த்துருவாங்க. ஏன்னா அந்த ட்ரெயினுக்கு ஒரு போராட்டம் இருந்தது. அதே மாதிரி இந்த காவேரி எக்ஸ்பிரஸுக்கு ஒரு போராட்டம். 2 ட்ரெயினும் இப்போதைக்கு ஐஸ் ஷேப்பில் தான் வருது. ஃபியூச்சரில் எல்லாத்தையும் மாற்றுறேன். அதனால் இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டு உடனே போடுறேன். ஸோ இந்த காவேரி எக்ஸ்பிரஸ் வந்து பேர் காரணம் பார்த்தீங்கன்னா, காவேரி ரிவர் மைசூர் கர்நாடகாவிலேருந்து ஓரிஜினேட் ஆகுது. ஸோ அதனால் அந்த காவேரி ரிவர் பேர்த்துக்கு இந்த காவேரி எக்ஸ்பிரஸ் வச்சுட்டாங்க. இதை விட சூப்பர் ட்ரெயின் கூட இருக்குது. அந்த ட்ரெயின் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.